Praise the Lord. We take in the scripture Isaiah 7:14. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல ஒருத்தர் வாசிங்க, இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க, கன்னடல ஒருத்தர் வாசிங்க. ஒரே ஒரு வசனம் 7:14 மாத்திரம். ஏசாயா 7ஆவது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. Behold, a virgin shall conceive your bed and bear a son, and shall always name Emmanuel. Emmanuel. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தியா நமஹா அப்படின்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். உலகம் முழுவதும் கொண்டாடுதுன்னா இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அறிந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, புற ஜாதிகள் அறியாமையே கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமஹா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது இதற்குள் இருக்கிற அடையாளங்களை நாம் பார்க்கிறவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Therefore the Lord himself gave you a sign. ஒரு அடையாளம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் பல சூழ்நிலைகளிலே நாம் இவைகளை தியானிக்கிறவர்களாக இருந்தாலும் இவைகளில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், this prophetic sign was given to Ahaz as an assurance of Judah's hope in midst of adversity. It therefore had an immediate historical fulfillment. இந்த பகுதி நாம் 7:14 வாசிக்கிற பொழுது யாருக்காக இந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது, யாருக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது நாம் நினைக்கிறோம் இந்த அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் என்று நினைக்கிறோம். எவ்வளவு பேர் அப்படி இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் என்கிற சொல்லுகிற பொழுது only for the Christian அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமே இந்த வேதத்துல இல்லை. எடுத்து வாசிப்போமா? 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Now it came to pass in the days of Ahaz, the son of Jotham, the son of Uzziah, the king of Judah, the risen king of Syria, and Pekah, the son of Remaliah, the king of Israel, went up to Jerusalem to make war against it, but could not prevail against it. ஒரு தமிழ் ஒரு வாசி. முதல் வசனம். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரனாகிய ஆகாஸ் என்னும் யூதா தேசத்தின் ராஜாவாகிய சிரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்யும்படியாய் வந்தார்கள், அவர்களால் அதை பிடிக்க முடியவில்லை. இந்த ஆகாஸ் யார் என்று பார்க்கிற பொழுது இந்த புஸ்தகத்திலே the son of Jotham and son of Uzziah என்று பார்க்கிறோம். Ahaz was an ungodly and idolatrous grandson of Uzziah. உசியாவினுடைய பேரனும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவனும் கடவுள் பயம் தேவனை ungodly person. இது இந்த வார்த்தை பார்க்கிற பொழுது
இந்த கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடுகிற பொழுது ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சபைக்குள்ள நாம் தெரிந்தவர்கள் மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு வார்த்தையே கிறிஸ்துவினுடைய அடையாளம், பூமிக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு பெரிய அடையாளம். அதான் 14 பார்க்கும் பொழுது, therefore the Lord himself give you a sign, ஒரு அடையாளத்தை, தேவன் ஒரு அடையாளத்தை இந்த பூமியிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, Rezin and Pekah formed a coalition to make war against Judah in 734 BC. இது 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. They wanted to Judah to strengthen their coalition against Assyria. இந்த வார்த்தை நீங்க முதலாவது மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், Ahaz was an ungodly and idolatrous grandson of Uzziah. Rezin and Pekah formed a coalition to make war against Judah in 734. They wanted Judah to strengthen their coalition against Assyria. Okay. இரண்டாம் வசனத்தை பார்க்கிற பொழுது, and it was told to the house of David, saying, Syria's force and deployed in Ephraim. So his heart and the heart of his people were moved as the tree of the wood are moved with the wind. இருதயம் எல்லாம் கரைந்து போகிறது. இரண்டாம் வசனத்தை வாசிங்க. சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று ராஜாவின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் அசைகிறது, காற்றினால் அசைகிறது போல அவர் இருதயம் எல்லாம் அசைந்து போயிற்று. நல்லா கவனிங்க, இந்த பண்டிகை கிறிஸ்துமஸ் என்கிற வார்த்தை ஒரு அடையாளம் என்று சொன்னால், இந்த அடையாளம் ஏதோ ஒரு வெற்றியின் சின்னமாய் அல்ல, கலங்கி கொண்டிருக்கிற அநேக இருதயத்தை தூக்கி எடுக்கும்படியாய், அநேகருடைய இருதயம் காற்றிலே அழைத்து கொண்டு, காற்றிலே மரங்கள் அசைகிறதை காற்றினால அப்படி அநேகருடைய இருதயங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த இருதயங்களை அமர்த்தும்படியாக தேவன் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல எப்படியோ வந்து நின்னுட்டோம். நாளைக்கு திருப்பி நம்முடைய வேலைகளுக்குள்ள கடந்து போக வேண்டும். We have to back to our work again tomorrow. என்ன செஞ்சு எல்லாம் முடிச்ச பிறகு கூட நாளை திரும்பி நம்முடைய ரொட்டீன் ஒர்க், நம்முடைய வேலைகளுக்குள்ள கடந்து போயிடும். If you the Christmas really wants to permanent rejoice and relief into your life, accept the Lord Jesus Christ. It is a sign of your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளமாய் தேவன் இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது, the royal court, because Ahaz, who ruled on the Davidic throne, had no faith in Yahweh. Yahweh என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன இல்லை, had no faith in Yahweh. தேவன் மேல் நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்கிற காலம் அந்த காலம். ஏன்னா எப்போதுமே நாம் என்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு ஒரு பாரம்பரியமான கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன், நம்ம எடுத்துக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது பல வருஷங்களாய் நாம் கேள்விப்படுகிற ஒரே ஒரு செய்தி, மரியாளுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. யோசேப்பு அவளை அழைத்து கொண்டு போகிறார். அவள் தங்க இடம் இல்லை. கடைசியாக மாட்டு தொழுவத்தில் அங்கே இயேசு பிறக்கிறார். மெய்ப்பர்கள் வந்து இயேசுவை காண்கிறார்கள். நட்சத்திரம் அவளுக்கு வழி காட்டினது. ராஜாக்கள்
தேவனால் அறிவிக்கப்படி சாஸ்திரிகள் அவரை வணங்கும்படியாய் வருகிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பல வருஷமாய். ஆனா இன்றைக்கு ஒரு புதுசா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வசனங்களை நாம் ஏன் அதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை? சபை ஏன் அதை சொல்லிக் கொடுப்பதில்லை? இந்த கிறிஸ்துமஸ் என்கிறது காடுகளில காற்றினால் அசைக்கப்படுகிற மரத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற வாழ்க்கை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தும் கிறிஸ்து அல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள் பெயர் கொண்டிருந்தும் வாயினால் அவரை துதிக்கிறோம், வாயினால் அவரை ஆராதிக்கிறோம். இருதயத்திலே கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? என்னுடைய இருதயத்திலே அந்த கிறிஸ்துவை நான் இன்றைக்கு என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் என் வாழ்க்கை ஒரு காட்டில் அலைகிற ஒரு காற்றினால் அழைக்கப்படுகிற ஒரு மரத்தை போல் இல்லாமல் நான் நிலைத்திருப்பேன், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேன். என் குடும்பத்திலே நான் நிலைத்திருப்பேன். என்னை தேவன் அழைத்த எல்லா அழைப்புகளிலும் நான் நிலைத்திருப்பேன் என்கிற நிலைப்பாடை இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நம்பிக்கை அற்றவர்கள், had no hope with Yahweh, தேவனிடத்திலே நம்பிக்கை அற்றவர்களாய் பல சூழ்நிலைகளிலே அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க, திரும்பி சொல்றேன். The house of David, the royal court, because Ahaz, who ruled on the Davidic throne, had no faith in Yahweh. The heart of the whole court shook as the trees moved with the wind. Then God sent Isaiah to assure Ahaz that would protect Judah and the throne of David against invasion. அப்பொழுதுதான் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்பதான் ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். வாசிங்க. Then the Lord said to Isaiah, go out now to meet Ahaz, you and Seir Jesub your son, at the end of the aqueduct from the upper pool on the highway to the fuller's field. 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன மகிழ்ச்சியை இந்த நாளிலே கொடுத்து விட வேண்டும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். It won't be a permanent happiness coming to your life. இது ஏதோ ஒரு தாகத்தோடு வருகிறவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுப்பது போல அல்ல கிறிஸ்துமஸ். அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. வேதம் சொல்லுது, என்னிடத்துல கேட்டிருந்தால் ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறதை விட கிறிஸ்துவோடு சேர்ந்து இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இதுக்கு பிறகு வாழ்க்கையில் என்ன இருக்காது? சஞ்சலம் இருக்காது, வருத்தம் இருக்காது, போராட்டம் இருக்காது, தோல்வி இருக்காது, நிந்தை இருக்காது, அவமானம் இருக்காது. திரும்ப நீ காட்டில் இருக்கிற மரத்தை போல காற்றினால் அழைக்கப்படுவது போல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எனக்கு யாரால் என் கையில கொடுக்கப்பட்டது? யார் இதை என் வாழ்க்கையில் அனுப்பி இருக்கிறார்? இதை நான் எப்படி சுதந்திரிக்க போகிறேன்? இந்த நாள் என் வாழ்க்கையில எப்படி என்னை மாற்ற போகிறது? என் குடும்பத்தை மாற்ற போகிறது? நான் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த பண்டிகை எப்படி உறுதியாக்க போகிறது? How it will bring the confirmation in this day. I rejoice as a Christmas day. The child is born in David, city of David. தாவீது நகரத்தில் எனக்காய் இயேசு பிறந்திருப்பாரானால் நிச்சயமாக நான் ரட்சிப்பை சுதந்திரித்திருப்பேன். அந்த ரட்சிப்பை நான் தேவனிடத்திலே நான் பெற்றுக் கொண்டிருப்பேன். என் குடும்பம் அதை அனுபவிக்கும். பல ஆசீர்வாதங்களால், பல நன்மைகளால் நான் அதை பெற்றுக் கொண்டிருப்பேன். இதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான காரியம். இதை நீங்க சரியா புரிந்துகிட்டீங்கன்னா சரி. அப்ப 3ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி,
வழியுள்ள ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி மகனோடும் துர் ஆலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளால் புகழ வேண்டாம், பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் எழுப்பினாலும், எத்தனை சாதிகள் எழுப்பினாலும், உனக்கு விரோதமாய் எத்தனை பிரச்சனைகள் எழுப்பினாலும் நீ பயப்படாதே. யோசிச்சு பாருங்க, ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு 4-5 பாட்டை கையை தட்டி ரொம்ப சந்தோஷமா பாடிட்டு ஒரு கேக்கை கொடுத்துட்டு வீடுகளுக்கு போய் செய்து வைத்திருக்கிற பலகாரங்களை எல்லாம் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு, இல்லை நம்ம வீட்டில எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கெஸ்ட் எல்லாம் வர வச்சு இத்தனை காலம் செஞ்சோம். ஆனா இந்த கிறிஸ்துமஸுடைய உண்மையான அர்த்தத்தை பார்க்கிற பொழுது நான் அநேக காரியத்தை குறித்து நான் பயந்தவனாய் இருக்கிறேன், சோர்ந்து போனவனாய் இருக்கிறேன். எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருக்கிறேன். ஏன்னா இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்குமா தான் முக்கியம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு எளிதான ஒரு காரியம். Accepting the Christ is very easy one, but till then we have to maintain it. கடைசி வரை வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். எத்தனை பண்டிகைகள் வந்து போனாலும், எத்தனை நாட்களால் இந்த விழாவை கொண்டாடினாலும், என் இருதயத்தில் இயேசு தங்கி இருக்கிற வரைக்கும், நான் சோர்ந்து போகிற வேலைகளில் எல்லாம் இந்த நம்பிக்கை, கிறிஸ்து எனும் இரட்சகர் உன் வாழ்க்கையில பிறந்தபடினாலே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். எரிகிற 2 கொள்ளிக்கட்டைகளை கண்டு நீ பயப்பட வேண்டாம். இந்த காரியங்களை சொல்லுகிறவர் சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அதிசயங்களை காணும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய், உனக்கு எதிராக வருகிற எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுத்த ரட்சிப்பு என்னை மீட்டுக் கொள்ளும். This is the real meaning of Christmas. This is the real meaning. Not only the celebration, but is the word of comforting into our mind and the heart. You tell the people that we don't want to afraid of anything. The people turn against us, but He is with us. He is with us. பாருங்க, 2 ஜனம் கை கோர்த்து கொண்டு யூதாவுக்கு மேல் போவோம், அவர்களை சிறைப்பிடிப்போம், இவர்களை ராஜாவாக்குவோம் என்று சொல்லி பல காரியங்களை செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே அவர் நமக்கு ஒரு ஆறுதலான, தேறுதலான ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். இது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே பாருங்க, 10-11 பார்க்கிற பொழுது இந்த காரியங்களை ஏன் ஏசாயா அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எப்ராத்தாங்கிற வார்த்தை எல்லாவற்றிலும் சிறியது. Now it's turned to Bethlehem. எப்ராத்தா என்னும் பெத்லகேமே, நீ எல்லாவற்றிலும் சிறியவனாய் இருந்தும் அதற்குள்ளே ஒரு பெரிய இரட்சகர் தோன்றுவார். அப்படி என்ன அர்த்தம்? We are very small people. We are very little children. The great, the Messiah is going to go in. உனக்குள்ளே, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு பெரிய நாடு தேவையில்லை. எல்லாவற்றிலும் சிறிய எப்ராத்தா என்று சொல்கிற பொழுது you are very small people compared to other people in this world. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் காட்டிலும் நான் சிறியவர். அதுதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் உங்களுக்கு. 12 கோத்திரம் இருக்கிறது. தேவன் முன்பாக 12 கோத்திரங்கள் இருக்கிறது. அந்த 12 கோத்திரத்துல சிறிய கோத்திரமான பெஞ்சமின் கோத்திரம், அதுல ஒரு சின்ன குடும்பம் கீசினுடைய குடும்பம், அதுலதான் சவுல் என்கிற மனுஷனை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஏற்படுத்துகிறார். எல்லா பட்டணங்களிலும் சிறிய பட்டணமான பெத்லகேம். அந்த நாட்களில் பெத்லகேம் என்று சொன்னால் அது குடிமதிப்பாக சின்ன ஒரு
ஒரு கிராமம், அதுல ஒரு 10 குடும்பங்கள் இருந்தா ஜாஸ்தி. அங்கதான் இயேசு பிறக்கிறார். இயேசு பிறக்கணும்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யமான இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற மனது இருந்தா போதும். உனக்குள் பிறக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம பல நேரங்களில் நாம் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? எங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வாரா? நாங்க ஜெபிச்சா தேவன் பதில் கொடுப்பாரா? சில நேரங்களிலே இந்த கிறிஸ்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாதபடியினாலே இந்த கிறிஸ்துவினுடைய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ளாது இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த கிறிஸ்துமஸ் என்கிறது not only the rejoice, ஒரு சந்தோஷத்தை மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கையில it's given assurance of your life. உன் வாழ்க்கைக்கு ஏற்ற நம்பிக்கை கொடுக்கிறதான ஒரு பண்டிகை. இத்தனை காலம் நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு வந்த நமக்கு இந்த நாள் ஒரு நம்பிக்கையான நாளாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். That brings us assurance. Also it brings the confirmation of the future glory. எதிர்காலத்தினுடைய மகிமை உனக்கு உண்டாகும்படியாக இன்றைக்கு இந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாகவே வந்துவிடும். இதை 10-11 வாசிக்கிற பொழுது the Emmanuel prophecy, the moreover the Lord spoke again to Agag saying, ask a sign for your life from the Lord your God. Ask it either in the depth or in the height above. ஒரு நம்பிக்கை பாருங்க. இன்னைக்கு தேவன் என்ன கேட்கிறார் உங்ககிட்ட? ஒரு அடையாளத்தை கேளு. என்ன கேட்கணும்? இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை காண்பிங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிங்க என் வாழ்க்கை. I need a sign about my future, about my life. I need a sign. எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. அந்த அடையாளத்துக்கு அந்த அடையாளத்தை காணும்படியாக தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். வேதாகமம் சொல்லுகிறது இயேசு பிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். ஆனா இவைகள் எல்லாவற்றை பார்க்கணும் கொஞ்சம் மேலாக நீங்க பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு அடையாளத்தை கிறிஸ்து காண்பிப்பாரா? எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. அது என்ன அடையாளம் என்று பார்க்கிற பொழுது அது நீங்க கொஞ்சம் தமிழ்ல வாசிட்டு பாருங்க. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, யார் இடத்துல கேட்கணும்? மனுஷனிடத்தில் அல்ல. not for the human being. மனுஷனிடத்தில் அல்ல. எந்த காரியத்தை எந்த இடத்துல நீங்க போய் ஒரு அடையாளத்தை கேட்டாலும் அந்த அடையாளம் உங்களுக்கு நடக்காது. சொல்றாரு தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஒரு அடையாளத்தை நீங்க கேட்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அடையாளம் வேணும். ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம் மனம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதோ அதை பார்க்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி அவர் வாழ்க்கையில உனக்கு கொடுக்க போகிற ஒரு அடையாளம். Praise the Lord. We need a sign into our life. Here we want to proclaim our salvation, whether we received it or not. ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையா? ஏன்னா இது பல நேரங்களில் ஒரு கன்ஃபியூஷன். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்படாதவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் இனி அவங்க மாற மாட்டாங்க. எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் மாற மாட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலும் மேலும் கிறிஸ்துவுக்குள் உயர்ந்து கொண்டு போவார்கள். ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். They share their salvation to the many nations. That is what is needed today. We need a sign. அப்ப பாருங்க வாசிக்கிற பொழுது மீண்டும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாவது உன்னதத்தில் இருந்தாவது உண்டாக கேட்டுக்கொள். Praise the Lord. Hallelujah. ஒரு அடையாளம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஒரு அடையாளம், நான் இப்ப கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார், நான் தேவனால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், தரிசனத்தை கொடுக்கிறார், சொப்பனத்தை கொடுக்கிறார், அநேகரை வழி நடத்துகிறார் என்று சொன்னாலும் ஆழத்தில் இருந்தாவது உன்னதத்தில் இருந்தாவது ஒரு அடையாளத்தை நீ கேட்க. அப்படின்னா ஆழம் என்று சொன்ன என்ன அர்த்தம்?
புலப்படாத ஒரு காரியம், கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம். உன்னதம் சொன்னா அது தேவனிடத்துல, பூமிக்குரியதாகட்டும் அது பரத்துக்குரியதாகட்டும், நீ தேவனிடத்துல இன்றைக்கு ஒரு அடையாளத்தை நீ கேட்க வேண்டும். full sign given by God. நீ ஒரு அடையாளத்தை கேள், தேவனிடத்துல கேள். நான் யுத்தத்துக்கு போகிறேன், அவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு விரோதமாய் வருகிறார்கள், நான் எப்படி அவர்களை எதிர்கொண்டு போவேன்? என் வாழ்க்கையில நிச்சயமற்றவனாய், நம்பிக்கையற்றவனாய், எல்லா நிலையிலும் நான் என்னுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது, இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது, பலனற்றவனாய், திடனற்றவனாய், எதிர்கொண்டு போக திராணி அற்றவனாய் நான் காணப்படுகிறேன். என்ன செய்ய வேண்டும் என்கிற நிலைமையில அவர் சொல்லுகிறார், ஆழத்தில் இருந்தாவது உன்னதத்தில் இருந்தாவது ஒரு அடையாளத்தை கேட்டு. எவ்வளவு கேட்க போறீங்க? ஆழம் சொன்னா நமக்கு மறை பொருள் என்ற அர்த்தம். The secret, hidden secret. எப்படியாவது என் வாழ்க்கையில ஒரு அடையாளம், எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன், கிறிஸ்துவோடு நடக்கிறேன், கிறிஸ்துவோடு பேசுகிறேன், அதை தேவனை உறுதிப்படுத்த மாட்டேன். ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்க. நான் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவள் ஒரு அடையாளத்தை காண்பீங்க என் வாழ்க்கையில. எத்தனை நாட்களுக்கு இப்படியே வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பேன். என் வாழ்க்கை நான் எத்தனையோ கிறிஸ்துமஸ் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த கிறிஸ்துமஸ்ல எனக்கு ஒரு அடையாளம் ஆண்டவரே. நான் உங்களுடைய பிள்ளை என்பதற்கு ஒரு அடையாளம், நான் தேவனுடைய ஜனம் என்பதற்கு ஒரு அடையாளம், நான் மீட்கப்பட்டவன் என்று நீ உறுதிப்படுத்தின ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அதை எப்படியாவது நீங்க கொடுங்க ஒரு அடையாளம். அதாவது பூமிக்குரியவைகளாகட்டும் பரத்திற்குரியவைகளாகட்டும் நீ எதை வேணாலும் கேட்டு, ஆனா கர்த்தர் அதை கண்டிப்பா கொடுக்க. ஆகாசுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க, ஆகாசுக்கு என்ன கொடுக்கிறார்? அடுத்தது சொல்றாரு, ask a sign for yourself from the Lord your God. Ask it either in the depth or in the high above. But Ahaz said, I will not ask, nor will I test the Lord. நான் தேவனை சோதிப்பேனா. அடுத்த வாசம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வாக்கியத்தை நம்ம, ஏன்னா நேரா 7ஆம் அதிகாரம் 14க்கு ஒரு ஜம்ப் பண்ணிட்டோம். எப்பவுமே அதான். ஆனா அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்க கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுங்க. ஆகாசுக்கு என்ன அடையாளத்தை கொடுத்தாரு? உங்களுக்கும் எனக்கும் என்ன அடையாளத்தை கொடுக்கிறார்? எந்த நம்பிக்கையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சரியா? இன்னையோட கிறிஸ்துமஸ் முடிஞ்சு போச்சா? சொல்லுங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏசாமி பிறந்தார், கேசு பெட்டியை திறந்தார் வெள்ளக்கார நாட்டுல. ஏன்னா அந்த பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை ஆளுகிற பொழுது பிரிட்டிஷ் என்ன செய்வாங்க, 24ஆம் தேதி நைட்டு வேலை செய்யறவனுக்கு எல்லாம் பாக்ஸை திறந்தாச்சுன்னா ஊத்தி கொடுத்தெல்லாம் குடிச்சுட்டு அப்படியே கிறிஸ்துமஸ் பாருங்க, என்னங்க இவ்வளவு போதை இருக்கீங்க, கிறிஸ்துமஸ் இன்னைக்கு. அவர் அர்த்தமே வேறு. அவர் சொல்ல அடையாளம், ஒவ்வொரு மனுஷனையும் நீ அடையாளம் கண்டுக்கிறாங்க. யார் எப்படி, பிள்ளைகளாகட்டும், பெற்றவங்களாகட்டும், பழத்தவங்களாகட்டும், சபையாகட்டும், யாராலும் ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுக்கிறார். You can see the sign from the children, from the parents, from the church and the believers. ஒரு அடையாளம் கர்த்தர் இந்த பண்டிகையை எனக்கு அவர் காண்பித்திருக்கிறார். எவ்வளவு சொல்ல முடியும்? ஆமென். But I can trust only my God, not anyone in this world except my God. என் தேவன் கிறிஸ்துவை தவிர என் வாழ்க்கையில எதுவும் எனக்கு நிரந்தரம். கிறிஸ்துவை தவிர என் வாழ்க்கையில எதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுவும் என்னை நடத்த முடியாது, எதுவும் என்னை உயர்த்த முடியாது, எதுவும் என்னோடு கூட வர முடியாது. என்னோடு கூட வருகிறது வார்த்தையும் கிறிஸ்துவும் மாத்திரமல்லாமல் நான் மரிக்கிற வரைக்கும் என்னோடு கூட இருப்பவர் என் இயேசு. எனக்காய் பிறந்து, எனக்காய் வாழ்ந்து, எனக்காய் பாடுபட்டு, எனக்காய் மரித்து, எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காய் உயிரோடு இருந்தவர். என் கூட ஒருவர் வருவார்னு சொன்னா அந்த இயேசுவை தவிர ஒருவரும் என்னோடு வர முடியாது. ஏன்னா the people cannot understand what is real meaning of Christmas. The real meaning of Christmas, no one can journey with me except my God, except my Jesus, except the word of God. என்னை இதுவரைக்கும் நடத்துகிறது என்னுடைய வசனம் மாத்திரமே. இதுவரைக்கும் நீ போஷித்தது அந்த இயேசு மாத்திரமே. கிறிஸ்துவை தவிர நீ நடத்தினது உலகமே உலகத்துல அவர்தான் என்னை நேசித்து நடத்துகிறார். என பரிசுத்த ஆவி சொல்ற, நான் போய் தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியை உங்கள் நடுவில் அனுப்புகிறேன். அவர் வந்து சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார்.
நீ அந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஒரு அடையாளமா இருக்கட்டும். அந்த பரிசுத்த ஆவி எப்பொழுதும் நம்ம கூட தங்கி இருக்கணும், நம்ம கூட வரணும், நம்மை போஷிக்கணும், நம்மளை உயர்த்தணும், நம்மளை நடத்தணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. The 7, 10 and 11, the miracle in the sky or on the earth to assure King Ahaz that God will fulfill his promise. தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எந்த காரியத்தை கேட்டாலும் உடனே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாக்கோபு ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். போராடி ஜெபித்த உடனே யாக்கோபு பார்த்து என்ன சொன்னார்? உன் பெயர் என்னன்னு கேட்கிறார். அவர் சொன்ன, என் பெயர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். The promise of God. அப்படின்னா என்ன சொல்றாரு? No more. You are the children of Isaac. நீ இனி ஈசா, இதான் உன்னுடைய குமாரன் அல்ல, நீ என்னுடைய ஜனம் என்று வாக்கு பண்ணுகிறார். The promise. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களா ஒரு அடையாளம். யாக்கோபு வாழ்க்கையில அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டான். அதற்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்ன அடையாளம்? இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்கிற அடையாளம். ஒரு சின்ன ஜெபம் நீங்க ஜெபித்தா கூட உடனே பதில் கொடுக்கிறார். பதில்னா வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவர். He gave a promise to the people, those who ask God. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நாம் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுக்கிற தேவன், அடையாளத்தை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், நன்மை செய்கிற தேவன். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது அவர் எந்த வாக்கு தத்தங்களை ஆகாஷ் ராஜாவுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக, அது பூமியிலாகட்டும் வானத்திலாகட்டும், ஒரு அடையாளத்தை நீங்கள் இப்போ 7:12 பாருங்க. Test the Lord. Hypocritical answer. என்ன ஆன்சர்? வஞ்சகமான ஒரு பதில். Hypocritical answer. Ahaz did not want to trust God. Did not want to trust God. உங்களுக்கு இவ்வளவு தூரம் தேவன் சொல்றார், இவ்வளவு தூரம் தேவன் சொல்றார். ஆனா இவருடைய இருதயம் எப்படி இருக்கு? அங்க என்ன இருக்கு? அந்த எடுத்து பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. I will not ask nor will I test the Lord. யோசிச்சு பாருங்க, நான் தேவனை சோதிக்க மாட்டேன். இவன் கேட்க விருப்பம் சரியா? இவனுக்கு என்ன இருந்ததுல கேட்பதற்கு அந்த இடத்துல நீ நல்லா பாருங்க. அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், இந்த யுத்தத்துல நான் உன் வெற்றி தருவேன், இதுக்கு ஒரு அடையாளத்தை வேணாலும் கொடுக்கிறேன், நான் உன் கூட இருக்கேங்கிறது ஒரு அடையாளம். I want to give you a sign அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவன் சொல்றான், நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். நான் போய் தேவனை சோதிக்க முடியுமா? எதுக்கான அடையாளத்தை காமிங்க ஆண்டவரே, நான் தேவனை சோதிக்க முடியுமா? பட் ஆனா அவன் இருதயத்துல என்ன இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்துல இருக்கிறது புரிஞ்சுக்கணும் இல்லையா? உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் எப்படி இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். உலகம் எப்படின்னு தெரியாம கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. அப்ப இங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? The hypocritical answer, Ahaz did not want to trust God. தேவன் மேல அவனுக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. தேவனை அவன் நம்பல. அடுத்த காரியம் பாரு, இன்னும் கொஞ்சம் ஆழமா. The sign would not be tempting God in this case because God was offering it. God wants offering it. அப்ப இவனுடைய இருதயத்துல வருகிற காரியம் என்ன? ஆனா இவன் தேவனை நம்பினானோ, இவன் தேவனை நம்பலையோ, ஆனா இந்த சூழ்நிலையில தேவன் அவனுக்கு உதவி செய்யும்படி தீர்மானம் பண்ணிட்டார். அப்போ இந்த ஆகாஷ் ராஜாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகாஷுக்கு அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இப்ப 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே பாத்தீங்களா? இப்ப ஒரு அடையாளம் யாரு கொடுக்கிறாரு? யாரு கொடுக்கிறாரு? விளங்குதா உங்களுக்கு? நீ நம்ம
பிளைன் பிளாங்கா பார்க்கிறோம். அங்க நடந்து கொண்டிருக்கிற காரியம் யார் யாருக்கு நடந்துகிட்டு இருக்கு, யார் யாருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்கே ஒரு அடையாளத்தை ஏன் சொல்லுகிறார்? அதை நம்ம இத்தனை வருஷமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அவர் வந்து என்ன செய்வார், என்ன சாப்பிடுவார்? 15ல தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள வயது மட்டும் வெண்ணையும். சில பைபிள்ல கேர்டு இருக்கா, கேர்டு இருக்கு. சில பைபிள்ல கேர்டு போட்டு கைது போகலாம். டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்களா, வெண்ணையும் தேனும் சாப்பிடுவார். அதுவும் அந்த அறிவு வருகிற வரைக்கும், அந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் அவர் அதைத்தான் சாப்பிடுவார், அதை மட்டும்தான் சாப்பிடுவார். எல்லாம் இன்னும் ரகசியம் பாருங்க. இப்போ இந்த 7:14 புரியுதா? இப்போ 7:14 எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிற ஒரு காரியம். பொதுவாகவே இது வந்து ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்படின்னா ஐசாயா 7:14 இல்லைன்னா 9:6 இல்லைன்னா நீ வாசமே மேத்யூ சாப்டர் 1:21 இவைகள் எல்லாம் வாசிப்போம். ஆனா ஒன்னொன்னுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வசனத்துக்குள்ள இருக்கிற பின்னால் இருக்கிற ரகசியம் தெரியுமா? நான் 2 காரியம் நேற்று சொல்லிக் கொடுத்தேன். நேற்று உபவாசத்துல சொன்னேன். The outer reference, inner meaning. outer reference வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சபையில சொல்லிட்டு போயிருவேன். இல்ல எனக்கு ஒருவேளை தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாரானால் அந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படி சொல்லுவேன்னா, அது ஒரு புஸ்தகமா எழுதி ஒரு பைபிள் எழுதி ரெஃபரன்ஸ் போட்டுருவேன். இது எனக்கு தேவன் உணர்த்தின காரியம்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸை போட்டு எல்லாம் படிங்க. அப்ப என்னுடைய இருதயத்துல எனக்கு தோன்றுகிற காரியத்தை கட்டாயமா வேணுமோ வேண்டாமோ இதை படிச்சுதான் ஆகும். ரெஃபரன்ஸ் பைபிள், டேவ்ஸ் பைபிள் இருக்கு, தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்கு, எவ்வளோ பைபிள்ஸ் இருக்கு, ரெஃபரன்ஸ் பைபிள்ஸ். ஆனா அந்த ரெஃபரன்ஸ் பைபிள் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கிற பொழுது இது என்னுடைய மனதுல ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இப்ப ஏசாயா 7:1 தொடங்கி வாசிக்கிற பொழுது ஒரு பிரச்சனை உண்டாகிறது. ஆகாஸ் என்கிற யூதாவினுடைய ராஜா ஒரு உபத்திரவமான ஒரு காலத்தில் இருக்கிறார், ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறான். அந்த மனுஷனிடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி போய் தேவனால் உரைக்கப்பட்ட காரியங்களை சொல்லி இவன் எப்படியாவது அந்த ஆபத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து இவன் எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல மனுஷனா நிற்க வைக்கணும். ஏன்னு சொன்னா அந்த ஆகாஷ் யாரு தெரியுமா? தேவ பக்தி அற்ற மனிதன், அன்காட்லி பர்சன். சொன்னல அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவன், உசியாவினுடைய பேரன். சொன்னா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் இதை வந்து நீங்க மனசுல முதலாவது பதிய வச்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் இந்த காரியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அவங்க அறிவிக்கிற காரியம். ஏசாயா அந்த ராஜாக்கு என்ன சொல்றாரு? ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கிற, நீ கேளுன்னாரு, இவன் கேட்கல. தேவனே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம் அது? Therefore the Lord himself என்ன சொல்லுங்க இருக்கு வசனங்க, நீ அடையாளத்தை கேளுப்பா அப்படின்னா இவன் கேட்கல. அப்ப தேவன் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். The Lord himself. உங்களுக்கு இப்போ நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், ஜெபிக்க தெரியாது அப்படின்னா அதையும் அவர் செய்வார். நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன்னா நீ என்ன ஏற்ற காலத்துல உங்களுக்கு வேண்டிக்குள்ள அறியாது இருக்கிற அப்படின்னால அவர் தாமே வாக்கு கடக்காத பெருமச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்டர்செஷன், ரைட்? இன்டர்சீடிங் பிரேயர். பிதாவுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி நமக்கு வந்து தெரியாது, அதை நம்ம ஓப்பன் கன்ஃபெஸ் பண்ணணும். எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு உபவாசிக்க தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டவனை போல நடக்க தெரியாது அப்படின்னா அவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நம்ம கேட்டோம்னா சரியா வராது. ஆகாஷ் ராஜா கேட்கணும், அடையாளத்தை நான் கேட்க மாட்டேன். I cannot test you Lord. How come I ask the sign from you? அப்ப பார்த்தா இவன் கேட்கிற மாதிரி இல்லை, நம்மளா ஒரு அடையாளத்தை கொடுப்போம் சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அது என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவார். அப்போ ஆகாசத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஆகாசத்துல யார் உட்கார்ந்துகிட்டு இருக்கா? நீங்க. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அப்படி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க 8 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுமா. ஆனா இதுவரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? ரட்சிப்பின் அனுபவத்துல நடந்திருக்கீங்கன்னு தெரியாது. அவன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அடையாளத்தை நான் கொடுக்குறேன், நீ கேளு, கேட்கலன்னா பரவாயில்ல, நானே கொடுக்குறேன் ஒரு அடையாளம் வாழ்க்கையில. இன்னைக்கு ஒரு அடையாளம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அடையாளம் நடக்க போகிறது. Praise the Lord. You can see the sign in your life. அது எப்படின்னு பார்க்கலாமா கொஞ்சம்? இப்பதான் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்குள்ள வந்திருக்கும். இப்ப ஒரு வாசனம் 7:14. இவ்வளவு நேரம் பேசுனது என்ன? இன்ட்ரோடக்ஷன். அந்த 7:14 இன்ட்ரோடக்ஷன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லாம, ஒரு துவக்கம் இல்லாம, முன்ன பின்ன தெரியாம போய் எடுத்தோடனே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார் அப்படின்னா அது இதுவரைக்கும் கேட்டதானே. இதுல புதுசா என்ன பிரதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு? இதுல புதுசா என்ன இருக்கு? அப்ப அவர் காண்பித்த அடையாளத்திற்கும் நமது வாசித்த வேத பகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதை சொல்லி கொடுத்துட்டுமா, இல்லைன்னா பேசிக் டீச்சிங் குள்ள போயிட்டுமா, இல்ல டைரக்டா மெசேஜ் குள்ள போயிடலாமா? எது வேணும்? உங்க சாய்ஸ். பேசிக் டீச்சிங்னா கொஞ்சம் அப்படியே உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சு உங்களை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி, இயேசுனா யாரு, கிறிஸ்துவுக்குள் என்ன பங்கு எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்கு, இது மேல் வஸ்திரம் அல்ல, இருதயம் வஸ்திரத்தை பார்க்கணும். எது முக்கியம்? வஸ்திரத்தை பார்க்க எது முக்கியம்? சரீரம். அவங்களுக்கு அப்ப அதுக்குள்ள கொண்டு போறோம் உங்களை. அப்போ அந்த கிறிஸ்துமஸினுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, the prophetic sign was given to Agas as an assurance of Judah's hope. இந்த அடையாளம் எதற்காக ஆகாஸ் வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார் என்றால், அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த தீர்க்கதரிசி ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில என்னுடைய வழக்கத்திலே சொல்லிவிட்டு சென்று விட்டால், இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்குமா? இந்த காரியம் என் வாழ்க்கையில சம்பவிக்குமா? இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வாரா? நான் அதற்கு பாத்திரனாய் இருக்கிறேனா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வளருகிறவனாய், அவருக்குள் வேர் கொண்டவனாய், அவருக்குள் நிலைத்திருக்கிறவனாய் இத்தனை காலம் கிறிஸ்துவத்திலே நடந்து கொண்டிருந்த நான் இதுவரைக்கும் எனக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை என்ன? What is the hope of assurance into your life? You are meditating the word of God every time you are praying, but all the time when the confusion starts, but you are out of the spiritual life. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு தூரமாய் கடந்து போகிறாய். வாழ்க்கையை கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை அற்ற சூழ்நிலை உருவாகிறது. எதிர்பார்க்கிற காரியம் நடக்கவில்லை என்றால் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு மாறுகிறது. கிறிஸ்துவை வெறுக்கிறோம், கிறிஸ்துவ சபையை வெறுக்கிறோம், கிறிஸ்துவை தூசிக்கிறோம், பிற ஜாதிகள் நம்மை பார்த்து சொல்லுகிறபடி நடக்கிறோம். ஆனா என் வாழ்க்கையில அடையாளம் இன்றைக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து என்னை நேசிக்கிறாருங்க. உலகம் நேசிக்கிற மாதிரி அல்ல, கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். Praise the Lord. அவர் என்னை நேசிக்கிறார். எழுத சொல்ல முடியும். நேசிக்கிறாரா? இயேசு உங்களை நேசிக்கிறாரா? Praise the Lord. Praise the Lord. அவர் நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு கூட இருக்கோம். இயேசுவை நேசிக்கிறதுனால நான் உயிரோடு கூட இருக்கேன். எழுத சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பாருங்க. Judah's hope in the midst of adversity, it therefore had an immediate historical fulfillment. சரித்திர பூர்வமாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த அடையாளங்கள் என் வாழ்க்கையில இன்றைக்கும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. The fulfillment, historical fulfillment. சரித்திர பூர்வமாக இவைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றாரு. Its usage in the New Testament shows that it also has messianic fulfillment. The Hebrew word for virgin, alma. Virgin என்ன அர்த்தம்? ஒரு கன்னிகை அப்படின்னா வெர்ஜின் என்று சொல்ல ஆங்கிலத்துல. இதனுடைய ஹீப்ரு வேர்ட் என்னமா? அல்மா. ALMAH.
means either a virgin or a young woman of marriageable age. Marriageable age ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது ரட்சிப்பை சுதந்தரிக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி யாராவது கிறிஸ்துவுக்காக உண்மையாக அர்ப்பணிப்பார்களானால், அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்குள்ளதான் கிறிஸ்து கிரியை செய்வார். அப்போ the Christmas according to Bible, the early days, இன்னைக்கு பாருங்க பெத்லகேம்ல யூதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற the traditional Christians இருக்காங்க பாருங்க, அவங்க பெத்லகேம்ல இன்னைக்கு பார்த்தா அநேகர் காலையில அதிகாலையில போயிடுவாங்க. இயேசு பிறந்த இடத்திற்கு போய் அங்க போய் செய்ய வேண்டிய ஆராதனைகளை செஞ்சு கூட்டம் கூட்டமாய் சபை அப்படியே போயிடுவாங்க. நம்ம கூட பெத்லகேம்ல இருந்தோம்னா நீ காலையில ஆராதனை அங்கதான் செஞ்சிருக்கோம். ஒரு ஸ்பெஷல் மாஸ் அங்க வச்சிருவாங்க. அந்த இடத்துல ஜனங்களுக்கு இங்கதான இயேசு பிறந்தார், இந்த இடத்துல அந்த இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கிற பொழுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்யூனியன் கொடுப்பாங்க. கம்யூனியன் கொடுக்கும் போது யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? above the marriage age, திருமணத்திற்கு தகுதி. அரசாங்கத்துக்கு என்ன ஒரு வயசு வச்சிருக்காங்க? 18 and above. அப்ப 18 and above போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேவனுடைய அப்பத்தை சாப்பிடுகிற தகுதி கொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கஷ்டம். அந்த இடத்துல போய் பார்க்கிற பொழுது இதைகளை நாங்கள் அங்கு கண்டோம். ஜனங்க கேட்ட கிறிஸ்துமஸ் டே எப்படி இருக்கும்? ஐயோ நீங்க கேட்குறீங்க, ஒரே திருவிழாவா இருக்கும். எல்லாம் விசேஷமா என்ன, அங்க ஒரு ஆராதனை நடக்கும் பாருங்க. வெளி தேசத்துல இருந்து வருவாங்க, உலகத்தின் எல்லா மொழியிலும் வருவாங்க, தேவனை ஆராதிக்க வருவாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். அந்த பெத்லகேமுக்கு வருவாங்க பாருங்க ஜனங்க, அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மன மகிழ்ச்சியா, அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட கூட வருவாங்க. ஆனா திரும்ப அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு போகிற பொழுது ஒரு பைபிள் ஸ்காலர்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்கள் எங்க இருந்து வரீங்க? ஜெர்மனிலிருந்து வரோம். எதுக்கு வந்துருக்கீங்க? இந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அதிகால ஆராதனை நாங்க இங்க பெத்லகேம்ல இயேசு பிறந்த இடத்துல செய்யணும்னு வந்தோம். எவ்வளவு பேர் வந்துருக்கீங்க? எங்க சர்ச் இருந்து 40 பேர் வந்துருக்கோம். எங்க பாஸ்டர் வந்திருக்கிறார், 40 பேர் ஜெர்மனிலிருந்து வந்திருக்கிறோம். சரி, ஆராதிச்சீங்களா? ஆராதிச்சோம். எப்படி இருந்துச்சு? ஐயோ அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எவ்வளவு நாள் ஆச்சு 25 முடிச்சோம், 26, 27 நாள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து நாங்கள் ஜெர்மனிக்கு போகிறோம். அப்படியா? போகும்போது இருதயத்தில் வரும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு பெரிய சந்தோஷம். அந்த 25ஆம் தேதியை காண அவ்வளவு துடிச்சுக்கிட்டு வந்தோம். இப்போ போகும்போது கூட இயேசு, அந்த இயேசு வருவார். நோ 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 நோ, he is here only. He is here only. ஏன்னா நாங்க இந்த இயேசுவை கூட்டிட்டு போயிட்டோம்னா வர்றவங்க எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. அதனால இயேசுவை இங்கேயே வச்சுட்டு அவன் சொன்னா அந்த பைபிள் ஸ்காலர் வெக்க கேடா இருக்குன்னா கிறிஸ்து இங்க பிறந்தாரு. ஆமா, இப்ப எங்க இருக்கிறாரு தெரியுமா? அது தெரியாது. பிதாவின் வலது பாரசத்தில் வார்த்தையா எனக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறாருன்னு கேட்டோன்னே எல்லாம் கோவம் அந்த பைபிள் ஸ்காலர் அடிக்க விட்டாங்க. அவ்வளவு ஜெர்மனி 40 பேர் அடிக்க விட்டாங்க அவரை. ஏன் அறிவு இருக்கு, என்ன புத்திசாலித்தனமா கேட்காம முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறேன். அவர் இடத்த பார்க்க வந்தோம், அவர் இங்கதான் பிறந்தாரு, இங்க ஆராதனை செஞ்சோம், மனசுக்கு சமாதானம் ஆச்சு. போகும்போது அந்த சந்தோஷத்தோட போறோம். ஒருத்தர் சொன்னா அந்த கொண்டு வந்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இயேசுவை பார்க்க வந்துட்டு போகும்போது எம்டி ஹேண்டடா போறேன். ஒருத்தர் சொன்னா நான் ரிமெம்பரன்ஸா ஒரு அழகான கிரிப் வாங்கி வச்சிருக்கேன், அடுத்த வருஷம் இதே கிரிப்பை என் வீட்டில் வைக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். போகும்போது அவன் ஆளு கொண்டு போனான். ஆனா கிறிஸ்துவை பெத்லகேம்ல அல்ல, இங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்க உனக்குள்ள ஒரு அடையாளத்தை கொடுக்க. Praise the Lord. You can receive the sign today in this place. ஏன்னா இயேசு பெத்லகேம்ல பிறந்தாலும் இனி எனக்குள்ளே பிறந்திருக்கிறார். நான் தான் the city of David. சொல்லுங்களேன், அந்த தாவீது நகரமே நான் தான். Praise the Lord. நான் தான் பெத்லகேம். ஏன்னா பெத்லகேம் என்ன தெரியுமா அர்த்தம்? என்னது? அப்பத்தின் வீடு. நமக்குள்ள வசனம் நிறைய இருக்கா? Praise the Lord. சொல்லுங்க, இப்ப இயேசு இங்க பிறப்பாரா இல்லையா? நீங்க தான் அப்பத்தின் வீடுங்கும் போது நீ தான் டேவிட், சிட்டி ஆஃப் டேவிட் உனக்குள்ள பிறந்திருக்கிற. அதுதான் அடையாளம்.
ஒருவேளை அப்பம் இல்லைன்னா இந்த வருஷத்துல கண்டிப்பா தேவன் கொடுப்பார். ஏன்னா சபையில இருந்து நிறைய பைபிள் கொடுத்துருக்கிறோம். அந்த பைபிள் எது கொடுத்துருக்கோம்னா ஜோடிச்சு வைக்கிறதுக்கு இல்லை, ஒவ்வொரு வசனத்தையும் இருதயத்திலே வாங்கி பதித்து கொண்டு வர ஆண்டுலாவது கிறிஸ்து எனக்குள்ள பிறக்க மாட்டாரா? உங்க வாழ்க்கையில இயேசு வரணும்னா முதல்ல வேத வசனம் உள்ள வரணும். நீ ஒரு என்ன சொல்லணும், நீ அப்பத்தின் வீடா மாறினா தான் இயேசு உனக்குள்ள பிறப்பார். அப்ப வசனங்களை நாம் தியானிக்கிறவளா இருக்கிற பொழுதுதான் இந்த கிறிஸ்துமஸ் உடைய சரியான அர்த்தம். நீ எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டு வந்தீங்க? நீ ஏன் கேட்கறீங்க? குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள அது என் பெரிய பொண்ணை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன பொண்ணு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பையன் இருக்கான் பாருங்க, ரொம்ப மோசம். வாங்கும் போது ஒரு கலர், இப்ப காலையில போட்டா அந்த கலர் பிடிக்கலன்னு கோச்சிட்டு வந்திருக்கான் வீட்டுல. கிறிஸ்துமஸ் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் உங்களை திருப்தி செய்ய முடியாது. பட் இந்த இயேசு உனக்குள்ள பிறக்கிறார். Praise the Lord. அப்ப Hebrew word for virgin, alma, means either a virgin or a young woman of marriageable age. Isaiah's reader could have understood it to be either Masonically irrefutable refers to the Virgin Mary. Matthew chapter 1:23, Luke chapter 1:27. Where the Greek Parthenos virgin removes any question, the optional from the Hebrew word was essential for the prophecy to serve the dual situation, relation both to the Messiah's birth in the future and to the more immediate birth in the kingly line. ரெண்டு காரியம் நடக்குதாங்க. ஒன்று ரட்சிப்பின் திட்டம், இன்னொன்று ஆளுகிற நிலைமை. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிறிஸ்து எனும் ரட்சகர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல ரட்சகரா இருக்கிறாரு, இன்னொரு இடத்துல ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். டியூவல் சிச்சுவேஷன். கிறிஸ்து வாழ்க்கையில நாம் அவர் ரட்சகராய் மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ்ங்கிற வார்த்தை என்ன இருக்கு? கிறிஸ்து என்னும் ரட்சகர், என்னை ரட்சிக்கிறவர். இன்னைக்கு என்ன ரட்சிக்கிறவர். அடுத்த என்ன செய்ய போறாரு? இன்னைக்கு ரட்சிச்சுட்டாரு, அடுத்த என்ன செய்ய போறாரு? ஆளுகை செய்யணும். இதுவரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கிறிஸ்துவை எப்படி வச்சிருக்கோம்? வெறும் ரட்சகராய். பட் ஆளுகை செய்கிறவர்களா இதுவரை நம்ம வைக்கல அவரை. அதான் பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே ரட்சிக்கப்பட்டோம் என்கிற விசுவாசியின் அடையாளத்தோடு இருக்கிறோம். ஆனா நம்மை கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா? ஒவ்வொரு நாளும் என்னை ஆளுகை செய்கிறாரா? ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறாரா? ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறாரா? ஒவ்வொரு நாளும் என்னை உயர்த்துகிறாரா? என்னை வழி நடத்துகிறாரா என்று பார்க்கிற பொழுது அந்த திட்டத்திலே நாம் என்ன செய்யறோம்? கிறிஸ்து என்கிற ரட்சகர் வேணும், ஆனா கிறிஸ்து என்கிற ஆளுகை செய்கிறவர் நமக்கு வேணும். இல்ல பல நேரங்கள் சொல்லுவாங்க, கொடுத்துருங்க, அது எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். கொடுக்கறதோட ஒரு வேலை, இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை, கவுன்சிலிங் எல்லாம் வேணும் இல்லையா? சில இடங்களில் பாருங்க, ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. எந்த கடைக்கு போனாலும் ஒரு மேனுவல் கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதுக்கு பைபிள் கொடுக்குறோம்? சபையில எதுக்கு கொடுக்குறோம்? பல நேரங்களில் நாங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது, பல நேரங்களில் நாங்க உங்களை வழிநடத்த முடியாது, பல நேரங்களில் பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிற அப்படின்னால நீங்க உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கைய நீங்க தேர்வு செய்து வேதம் சொல்லுகிறபடி, வேதம் உங்களுக்கு காண்பிக்கிறபடி நீங்க நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த ஆராதனைங்க போது, ராபோஜனத்தின் போது என்ன செய்யறோம்? உங்களுக்கு கம்யூனியன் டைம்ல ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு பைபிள் கொடுத்துரும். பைபிளை கொடுத்த உடனே அந்த பைபிளை வாங்கிட்டு என்ன செய்யணும்? நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர் அப்படின்ட்டு அந்த வேதத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, if you are submit yourself to the word of God to rule over your life and take control of your life, you can see the marvelous thing into your future life. எதிர்கால வாழ்க்கை ஒரு அபரிதமான நன்மையை கொடுக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே
என்ன செய்யணும்? அந்த வேதாகமத்தை அப்படியே தூக்கி வச்சு பைபிள் படிக்கணுமா? அந்த வேதத்தை படிச்சாதான் ருசிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேதத்துடைய அந்த வேதத்தினுடைய உள்ள இருக்கிற அந்த மேன்மை தெரியும். ஏதோ இன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு வாசிச்சோம் ஒரு வசனம் சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து கடந்து போவதில்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இனி என்ன வசனம்? இங்கிலீஷ் கேலண்டர், நம்முடைய சபை கேலண்டர் என்ன வசனம்? மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்மளை வழி நடத்துறது யாரு? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மை வழி நடத்துகிறது யாரு? அதுதான் முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இனி பல நேரங்களில நாம் வழி நடத்தப்படாதவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பு முக்கியம், அதுக்கு மேல முடிவு பரியந்தம் நிலைத்திருத்தல் அதை விட முக்கியம். Till the end, முடிவு வரைக்கும் இந்த எடுத்த தீர்மானம் உள்ள வாழ்க்கையில நாம் கடந்து போவது முக்கியமான ஒரு காரணம். நேற்று ஒரு சகோதரி என்னுடைய ரூம்குள்ள வந்தாங்க, யாருக்கும் பேர் சொல்ல மாட்டேன். சொன்னாங்க, நீங்க உடன்படிக்கை பெட்டி எங்களுக்கு கொடுத்தீங்க, சந்தோஷமா வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த பெட்டியில ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வாங்கிறது பெருசு இல்லை, சாட்சியாய் நிற்பது ரொம்ப முக்கியம். என்னுடைய ரூம்ல நடந்த காரியம். ஏன்னா அவங்க எந்திரிச்சு நிக்க வச்சு சொல்லணும்னு வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்லை. அவன் சொன்னது எனக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியும். இதே இடத்துல நடந்த உண்மையை நான் சொல்றேன். ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொடுத்து கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டு ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சாட்சியின் ஆசீர்வாதமான காரியம். கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார், கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? முடிவு பரியந்தம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய், வேரூன்றப்படுகிறவர்களாய். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, where the Greek Parthenos virgin removes any question. The optional from the Hebrew word was essential for the prophecy to serve the dual situation. இந்த தீர்க்க தரிசனம் இரண்டு கிரியைகளை உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒன்று, நம்மை ரட்சிக்க வைக்கவும், பாவங்கள் நம்மை கழுவவும். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கிறவரை அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ரட்சிக்கப்படுவது என்பது எளிதான ஒரு காரியம். ஞானஸ்தானம் ஒரு நிமிஷத்துல பாஸ்டர் நான் பாப்டிஸ்ட் எடுக்கணும், வாங்க ஒரு 3 நாள் உபவாசத்துல இருங்க, 3 நாளும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஞானஸ்தானம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்கிறோம். இதெல்லாம் முடிந்த பிறகு உங்களை தண்ணி தொட்டிகளை இறக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இது உங்களுடைய பாவம் கழுவி நீங்க பாவத்திற்கு மறைத்து நீதிக்கு பிழைத்தவர்களாய் மேலே ஏறி வந்துட்டீங்க. இது பிறகு நீங்க உங்களை யார் ஒப்பு கொடுக்கணும்? தேவனாகிய கர்த்தர். அவர் ஆளுகை செய்வார், அவருடைய நடத்துவார். டியூவல் சிச்சுவேஷன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிறது ஒன்றுதான், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் திறக்காது. ரட்சிப்பு என்பது one step of salvation. ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு ஞானஸ்தானம், ஒரு படி. அடுத்தது கம்யூனியன், 2வது படி. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ள வருது 3வது. வேத பாடங்கள் பங்கெடுப்பது 4வது. ஒருவர் பேரில் ஒருவர் வைக்கிற ஐக்கியம் 5வது. இப்படி ஒண்ணுனா சொல்லிட்டு முடிவு பரியந்தம் இதே அன்புல, இதே வேத வாசிப்புல, இதே உபவாசத்துல, இதே சபை கூடி வருதுல கடைசி வரைக்கும் நிற்பதுதான் முடிவு வரைக்கும் நிலைத்திருப்போம், ரட்சிக்கப்படுவோம். இந்த ரட்சிப்பு என்ன? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போம், ரட்சிக்கப்படுமா? அது என்ன சொல்ல முடியுமா யாராவது? அப்ப யோசிச்சு பாருங்க. அவர் என்னை நடத்தும்படியாய் அவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பார். நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாஸ்டர் முழுசா நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். வேதத்தை வாசிக்கிறேன், வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யறேன். என் மனசும் என் மாமிசமும் விரும்புகிறதை நான் ஒரு நாளும் செய்யறேன். I take the counsel of the Holy Spirit. I take the counsel of the Word of God.
according to my, is leading me into the perfection of the holy life. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அடுத்த காரியம் சொல்றது பாருங்க. இந்த relating both to the Messiah's birth in the future and to the more immediate birth in the kingly line. The son to Isaiah's reader would have been an unidentified here from Uzziah's house. Perhaps his son Hezekiah, messianically, it was fulfilled in Jesus Christ. இப்போ இந்த ஆகாசுடைய வாழ்க்கையில யார் பிறக்கிறார்? ஆகாஷ் வாழ்க்கையில யார் பிறக்கிறார்? உங்களுக்கு அப்போ அவருடைய வாழ்க்கையில அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியா அவருக்கு ஒரு அடையாளம், நம்ம வாழ்க்கையை மாற்றும்படியா நமக்கு ஒரு அடையாளம். இங்கே சொல்லப்படுகிற எவ்வளவு பேர் வழங்குது இந்த காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். The son to Isaiah's reader would have been an unidentified here from Ahaz's house, perhaps his son Hezekiah. Hezekiah யாரு? Hezekiah ராஜா யாரு? ஆகாசுடைய மகன். உங்களுக்கு அவன் ராஜ்யத்தை என்ன செய்யறான்? கட்டுறான். நம்ம ராஜ்யத்தை கட்டுறது யார் வேணும்? உங்களுக்கு இதுதான் முக்கியம். அவருக்கு ஒரு அடையாளம், நமக்கு ஒரு அடையாளம். அவருக்கு யார் பிறகுறா? எசேக்கியா. நமக்கு யார் பிறகுறா? இயேசு. புரியுது உங்களுக்கு? ஆனா இது என்ன செய்யணும்? இந்த ரீஜன் எப்படி மாத்துறோம்? நம்ம புத்திக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு கன்னிகை கர்ப்பவதியா ஒரு குமாரனை பெறுவார். அதன் கூட இருப்பவர் அங்க ஏன் இயேசுன்னு எழுதல? இம்மானுவேல் என்று சொன்னால் இந்த ஆகாஷ் ராஜாவோடு கூட இருந்து அந்த ராஜ்யத்தை கட்டி அந்த ராஜ்யத்தை நிலைப்படுத்துகிறவர். அப்ப மேசனிக் டேர்ம்ஸ் அங்க கிறிஸ்துவினால் நிறைவேற்றப்பட போகிற காரியங்களை அங்க ஆகாஷுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவனாகிய கர்த்தர் வெளிப்பாடை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கிறிஸ்துமஸ்ங்கிற வார்த்தையில ஏதோ ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நிறைய வீட்டுல எல்லாம் வீட்லயும் வேலை இருக்கும், நிறைய போகணும், சீக்கிரமா முடிச்சிடலாம் சபையை, இன்னைக்கு ஒரு 12க்குள்ள முடிச்சிடலாம் மாட்டேன், நீங்க 3 மணிக்கு தான் முடிக்க போறேன் செய்தி. பிரைஸ் தி லார்ட். யோசிக்காதீங்க, பாஸ்டர் 3 மணி வரைக்கும் முடிக்கிறதுனா பிரியாணி வரும்னு நினைக்கிறேன். இப்ப கேட்கிற வசனமே பெரிய ஆணி தான் தலைக்கு. மண்டையில அடிச்சு அடிச்சு இறக்கி வசனத்தை அடிச்சு இறக்கி இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் சொல்றேன், ஏதோ ராத்திரியா போய் அப்படியே தூக்கி எந்திரிப்பா சபா முடிஞ்சிச்சுன்னு வருது இல்ல கிறிஸ்துமஸ். பல வருஷங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் கிறிஸ்து என்னும் ரட்சகர் எனக்குள்ள பிறந்திருக்கிறார். அந்த இயேசு எனக்குள்ள வந்துட்டாருங்க. இனி அவர் தான் என்னை நடத்த போறார். அவருக்கு என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, சரீரம் நான் ஜீவபலியா ஒப்பு கொடுத்துட்டேன். இனி நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் கலங்க மாட்டேன். என் வீட்டுல அவருக்கென்று ஒரு இடத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். என் இருதயத்துல அவருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் விரும்புகிற எல்லாவற்றை பார்க்கலும் அவரை மேலானவராய் உயர்ந்தவராய் நான் அவரை வைத்திருக்கிறேன். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த காரியம் பாருங்க. Emmanuel, God with us, was a title given to assure God's participation in bringing about deliverance from the Syrian and Israelite coalition. இப்போ 2 கூட்டம் ஒண்ணா சேருது. யாரு 2 பேர்? சிரியா ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப அநேக புறஜாதிகள் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கிறிஸ்துவை அறியாத ஒரு 2 கூட்டம் ஒண்ணா சேர்ந்துருச்சு. அவர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்ன? bringing about deliverance from Syria and Israel coalition. Messianically it became a key name marking Christ incarnation. Christ incarnation. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். Praise the Lord. சரி, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு இருந்தேன் உங்களுக்கு. ஓகே, 8ஆம் தேதி நம்ம கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடணும்ல.
நீங்க பாக்குறது பார்த்தா நான் இங்க போய் பேசிட்டு இருந்த மாதிரி. ஏங்க சக்கீல் பிரதரை விட்டு அவ்வளவு பெரிய அண்டால பிரியாணி எடுத்தாங்க. நடந்துச்சா? 8ஆம் தேதி ஃபங்க்ஷன் நடந்துச்சா? எங்க நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? சத்தமா எப்படி சத்தமா சொல்லுங்க. கிராண்டா இருந்துச்சா? கிராண்டா இருந்துச்சு. கிராண்டா இருந்துச்சு. என்ன மெசேஜ்? யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. உடவை இழுத்துடுறதும், சட்டையை போட்டு இழுத்துடுறதும், இங்க திரும்புறதும், அங்க திரும்புறதும். கரெக்டா அந்த மெசேஜ் நான் எவ்வளவு நேரம் கொடுத்தேன்? 20 நிமிஷம் கொடுத்தேன். அது யாரும் என்ன சொல்லிட்டீங்கன்னா 5000 கொடுத்தேன். ஏன்னா யாரும் எழுதலன்னு தெரியும். ஒருத்தர் கையிலே நோட்டு கிடையாது. நான் என்னுடைய செய்திக்குள்ள இருக்கும் போது நீ என்ன செய்யணும்? வேதாகமத்தோட ஒரு கண்டிப்பா ஒரு நோட்டு இருந்தே இருக்கும். எடுத்து பாருங்க. போன போது நானே சொல்லிடுறேன், யோசிக்கலாம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். Why study in detail the Christmas theme? Why study in detail the Christmas theme? After all, everyone knows the story, don't they? இந்த ஸ்டோரி பார்த்தா 7:14, ஏசாயா 7:14 ஒரு கதை, ஒரு சம்பவம். ஆனா வளர்ந்துச்சா? இத்தனை காலம் இந்த ஏசாயா நிருபங்களை வாசிக்கிறோம், ஆனா தெரியாது. ஆனா இப்ப சொல்லி தர பாருங்க. இந்த ஏசாயா 7:14 என்ன சொல்லுது தெரியுமா? ரெகக்னைஸ். ஏன்னா அங்க டைம் இல்லை எனக்கு. நிறைய பேர் அப்படி வாட்ச பார்த்துட்டே இருக்காங்க, சீக்கிரம் முடிக்க மாட்டாரு. அது 20 நிமிஷம் மெசேஜுக்கு நான் ஏறினா 1.5 மணி நேரம் இல்லாம 2.5 மணி நேரம் இல்லாம மெசேஜ் முடிக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் என்ன செஞ்சேன்? 8th அன்னைக்கு என்ன செஞ்சேன்? ஒரு 20 நிமிஷம் மெசேஜ் கொடுத்தேன். எதுக்காக தெரியுமா? எப்போதும் என்ன செய்றாங்க? வசனத்தை கேட்டு 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 நல்ல வசனத்துல ஊறி இருக்காங்கன்றதுக்காக கொஞ்சம் ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்து. That is not a real message. ஃபர்ஸ்ட் சொல்றேன், you note down the recognize. The book of Isaiah presents a beautiful prophetic picture of Jesus. The book of Isaiah presents the beautiful prophetic picture of Jesus the Messiah. ஏசாயா தீர்க்கதரிசனமானது ஒரு அருமையான படத்தை மேசியா இயேசுதான் என்று உலகத்திற்கு காண்பிக்கிறது. The one who would come to save, the one who would come to save, redeem and restore people to God. இயேசு கிறிஸ்து. இந்த கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தம் என்ன? இயேசு உலகத்திற்கு வந்த அர்த்தம் என்ன? Save, redeem and restore to God. Restore to God, not restore to the world. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தமக்காக பிதாவினுடைய சித்தத்திற்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள இதுதான் சொல்றார். Please recognize a Christmas. Recognize that Jesus is God's sign to us. இயேசு யாரு? நமக்கு பிதாவினால் நமக்கு கொடுத்த அடையாளம். இயேசு யாரு? ஒரு அடையாளம். என் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளங்க. இப்போ ஆடு மேய்த்து கொண்டிருந்த மந்த இடையர்கள் செஞ்சாங்க. அடையாளம் எது? நட்சத்திரம். அவங்க என்ன செஞ்சாங்க? அது பின்னாலேயே வந்தாங்க. நட்சத்திரம் இயேசு இடத்துக்கு வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இவங்க இயேசுவை பார்த்தாங்க. பட் இன்னைக்கு எனக்கு ஒரு அடையாளம் என்று சொன்னால் அவர் இயேசு அடையாளம். இந்த அடையாளம் எங்க கொண்டு போகுது? நல்லா கவனிங்க. மந்தை மேய்த்து கொண்டிருந்தவர்களை நட்சத்திரம் வழி நடத்தி இயேசுவை காண்பித்தது. ஆமெனா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பர்களை நடத்தி கொண்டு வந்து இயேசுவை அடையாளம் காட்டுச்சு. இந்த இயேசு என்னை நடத்தி கொண்டு போய் பிதாவை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஏத்துக்கிட்டீங்களா? மேய்ப்பர்கள் எதை பார்த்தாங்க? இயேசுவை. நம்ம இயேசு மூலமா யாரை பார்க்க போறோம்? நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்கள் நடுவில் வரார். நான் போவேனாகில்
பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்கள் நடுவில் அனுப்புகிறேன், அவர் வந்து சகல சாத்தியத்திலும் உங்களை நடத்துவார். நம்மளை நடத்திட்டு இருக்கிறவர் யாரு? ஆவியானவர். எதுக்கு நேரம் நடத்துறாரு? பிதாவாகிய தேவன் இடத்துல நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு வந்து நம்மளை கூட்டிட்டு போகிறார். இப்ப நட்சத்திரம் காமிக்கிற வழியெல்லாம் இயேசுவை மட்டுமே. ஆனா நீங்க தான் இயேசு உங்களை காண்பிக்கிற வழி நடத்துகிறது எதுக்கு? பிதாவின் இடத்திற்கு. அப்ப கிறிஸ்துமஸ் உடைய அர்த்தம் என்ன? வீட்டு முன்னால ஸ்டாரை போடுறது இல்ல, வீட்டு முன்னால எதை போடணும்? ரட்சிப்பை காண்பிக்கிற வீடா இருக்கணும். ஸ்டார் வந்து அடையாளம். இயேசு இந்த வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறார், இந்த வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறார். ரைட், இயேசு பிறந்திருக்கிற எத்தனை வருஷமா போட்டிருக்கோம் ஸ்டார்? சொல்லுங்களேன், நினைவு தெரிஞ்சு சொல்லுங்க. பாஸ்டர் 30 வருஷமா ஸ்டாரை போட்டுக்கிறோம். இதா கிட்ட போயிட்டீங்களா? இயேசுவை பார்த்தோம், அவர்களை பிதா கிட்ட நடத்திட்டு இருக்கிறாரு. We are very close relationship and association with my God. சொல்ல முடியுமா யாராவது? நெருங்கி 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 கிறிஸ்துவை நாங்க பிதாவை நெருங்கிட்டோங்க. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் போதும் நாங்க பிதாவை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் ரெகக்னைஸ். இந்த கிறிஸ்துமஸ் உடைய ரெகக்னைஷனை we are very close with my God. என்னை அந்த கிறிஸ்து பிதாவுக்கு நெருக்கமாய் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அந்த அடையாளத்தை நாம பார்க்க போறோம். அதுதான் அடையாளம். கிறிஸ்து தான் அடையாளம். எதுக்கு? பிதாவை காண்பிப்பதற்கு கிறிஸ்து தான் அடையாளம். ஏன்னா பல நேரங்களில் நம்ம போடுகிற கிரில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it will bring the joy and happiness, not permanent. இதெல்லாம் நான் அடுத்த வாரம் போயிடும்னா செவ்வாய்க்கிழமை முதலாளர் எடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ஆசைப்படுவாங்க, நல்லா இருக்கு பாஸ் இருக்கட்டும், 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கட்டும், சரி 1ஆம் தேதி எடுத்துட்டு வேற ஒன்று தொங்க விட்டுருவாங்க. இதெல்லாம் சந்தோஷம் இல்லைங்க. இனி கிறிஸ்துவின் ரட்சகர் எனக்குள்ள பிறக்கணும். அதுதான் பர்மனன்ட் ஜாய். அந்த கிறிஸ்துவினை யாருக்கு நேரம் வழி நடத்தணும்? பிதாவுக்கு நேரம் வழி நடத்தணும். இந்த கிறிஸ்துமஸ் என் வாழ்க்கையில இயேசு என்னை நடத்துகிறவர், என்னை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை நடத்துகிறவரும் அவர் தான். அடுத்த காரியத்தை சொல்லித்தர உங்களுக்கு. Recognize that Jesus is God's sign to us, born of virgin. He is Emmanuel, God with us. இரண்டாவது காரியம், rejoice. முதல்ல கிறிஸ்துமஸ் உடைய மீனிங் என்ன? Recognize. இரண்டாவது rejoice. Rejoice for the great light that has come. இரண்டாவது, முதல்ல இயேசுவை என்ன செஞ்சோம்? ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணிட்டோம்? அவர் பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம். இயேசுவை பார்த்துட்டோம், இயேசு பிறந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். Rejoice for the great light has come. மூணாவது, worship. Worship. மூணாவது, worship Jesus as wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. நம்ம யார் ஆராதிக்கணும்? Whom we should worship? உலகத்தில் யார் ஆராதிக்கணும்? யார் ஆராதிக்கணும்? அதிசயமானவரை. அடுத்தது ஆலோசனை கர்த்தரை. அடுத்தது வல்லமை உள்ள தேவனை. அடுத்தது நித்திய பிதாவை, சமாதான பிரபுவை தான் ஆராதிக்கணும். நீ எப்போ ஆராதிச்சாலும் இந்த காரியங்கள் வந்ததான் அது கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறதா இருக்கும். அடுத்தது வர்ஷிப் பண்ணிட்டோம். வர்ஷிப் பண்ணணும். அடுத்தது செய்யணும், வர்ஷிப் பண்ணிட்டோம். அவரை முதல்ல ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ரெகக்னைஸ் பண்ணணும், என்ன செய்யணும்? we express our rejoice. அந்த ரிஜாய்ஸ்னஸ் எப்படி காண்பிக்க போறோம்? through the worship. ஐயா, worship பண்ணனும். அடுத்து என்ன செய்யணும்? we seek the root of Jesse. ஈசாயினுடைய வேரை பார்க்கணும், தேடணும். praise the Lord. இயேசு யாருன்னு தேடணும். இவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு இல்ல. ஏன்னா நீங்கள் அறிந்திராத வேறு ஒரு ஆவி உலகத்தில் இருக்கு. அது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. இயேசு யாருன்னா அந்த வேரை பிடிக்கும். யாருடைய? இயேசுடைய வேர் எது? ஈசா என்னும் வேர். அப்போ seek the root of Jesus.
Jesse. Jesus the Messiah. தேடிட்டோமா? Seek the root of Jesse. இப்ப பாருங்க, கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் இருக்கு. பூர்வீகம்னு சொல்றோம்ல, பூர்வீகம். இந்த வேதத்தை யார் நமக்கு கொடுத்தா, எந்த காலகட்டத்தில் கொடுத்தா, எதற்காக கொடுத்தாங்க? we need a root, right? அதே போல இயேசு கிறிஸ்து யார், எந்த வம்சாவளி என்று பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வருது தெரியுமா? யாக்கோபிலிருந்து வருது. யாக்கோபிலிருந்து வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கும் போது அங்கிருந்து வேறு ஸ்டார்ட் ஆகும். ஈசா என்னும் அடிமரம் இருக்குல்ல, அந்த வழியில வந்தா தான் கரெக்டா நம்ம போகிற இடம் சரியா இருக்கு. ஏன்னா இது வந்து நிறைய அந்நிய உபதேசங்கள், வேறு ஆவிகளும் பூமியில வருது. அது எல்லாமே அவரால் உண்டானதானது, நலமானதை சோதித்து பார்த்து அறியுங்கள். we cannot immediately we cannot go anywhere. இங்கேயும் சுவிசேஷம் தான், அங்கேயும் பிரசங்கம் தான், இங்கேயும் பிரசங்கம். டக்குன்னு மனசு என்ன செய்யக்கூடாது, திசை திருப்ப கூடாது. we cannot change our mind or attitude towards this, so we must be very careful. அப்ப என்ன சொல்றாரு? seek the root of Jesse. அப்ப அந்த வேரை பார்க்கும்போது அந்த வேர்ல இருந்து என்ன வந்திருக்கு? the Jesus the Messiah. மேசியா என்கிற இயேசு அங்கிருந்து வந்தவரா, அந்த இயேசுவான்னு பாருங்க. ஓகே, அந்த இயேசுவை பாருங்க. அடுத்த விஷயம், ஆஸ்க். அந்த இயேசுவை அவர்தான் தேடி கண்டுபிடிச்ச உடனே அவர்கிட்ட கேட்கணும், நான் தேடி வந்த இயேசு நீங்க தானாப்பா? எஸ் எஸ் ஐ அம் தி ஒன் சொன்ன உடனே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆஸ்க் to be filled with the spirit of the Lord rest upon Jesus. கிறிஸ்துவின் மேல் இறங்கின, கிறிஸ்துவை நிரப்பின அந்த ஆவி உங்களை நிரப்பும்படியாய் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்ளுங்கள், அப்பொழுது எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவானை உங்களுக்கு கொடுப்பார். கிறிஸ்துமஸ்ல என்ன செய்ய போறோம்? ரெகக்னைஸ், ரிஜாய்ஸ், வர்ஷிப், சீக் அண்ட் ஆஸ்க். எதை தேடணும்? கம்ப்ளீட் பண்ணணும். சீக் த ரூட் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் as Messiah. Jesus the Messiah. Jesus the Messiah. ஓகே, அதுதான் கம்ப்ளீட். தேடும் போது ஈசாயினுடைய வேரை தேடும் பொழுது அங்கிருந்து என்ன வந்திருக்குது? இயேசு என்கிற மேசியா வந்திருக்கிறாரா? பார்த்தாச்சா? அவர்தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அவர்கிட்ட கேட்கணும். யாரோ நினைச்சு யாரும் கேட்க கூடாது. நம்ம வேற ஆவியை போட்டு போயிடுவோம். அப்ப கரெக்டா கேட்கணும். Ask to be filled with the spirit of the Lord that rests upon Jesus. கிறிஸ்துவின் மேல் இறங்கின, கிறிஸ்துவை நிரப்பின அந்த ஆவி இன்றைக்கு என்னை உங்களை நிரப்பும்படியாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ரைட்? அடுத்த காரியம் சொல்றார். அந்த ஆவி வந்தவுடன் என்ன ஆகும்? Take comfort. Take comfort knowing that God in Christ has come to us with forgiveness and tender mercy. Take comfort knowing that God in Christ has come to us with forgiveness and tender mercy. கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். Surrender your life to Jesus. அடுத்து என்ன செய்யணும்? Surrender your life to Jesus. பாருங்க எங்க கொண்டு முடிக்கிறார் பாருங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். Surrender yourself to Jesus, the righteous one. He has taken on himself all sin and punishment for your wrongdoing, so that you could be forgiven, healed and made whole. Surrender your life to Jesus, the righteous one. The righteous one. He has taken on himself. He has taken on himself all sin and punishment
for your wrongdoing, so that you could be forgiven, healed, and made whole. WHOLE. Made whole. He is able to have compassion on you. He is able to have compassion on you and make intercession for you. புரியுதுங்களா? அவர் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவரும் நமக்காக பரிந்து பேசுகிறவருமாய் இருக்கிறார். கிறிஸ்துவை பற்றி இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்தது என்ன? கிறிஸ்துவை புரிஞ்சுக்கணும். சரியா? பல ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஒரு அம்மா கேட்டாங்க, கிறிஸ்துமஸ்க்கு கலர் இருக்கு பாஸ்டர், ரெட், கிரீன், ப்ளூ, பர்பிள், இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்று கேட்டாங்க. நான் சொல்றேன், ஏன் ட்ரீ வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் பதில் சொன்னேன். எதுக்காக கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா எதுக்கு வராரு? அதுக்கும் பதில் சொன்னேன். எதுக்கு வெளியே ஸ்டார் தொங்குறோம்? அதுக்கும் பதில் சொன்னேன். எல்லாம் கேட்டுட்டு அவன் முறுக்கு அதிரசம் ஏன் செய்யறாங்க? தீபாவளிக்கு அவன் செய்யறதை ஏன் நம்ம செய்யணும்? நம்ம வேற ஏதாவது மாத்தி செய்வோமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், செய்யவே வேண்டாம், அதான் அவருக்கு பிடிக்கும். செய்யாததுதான் அவருக்கு பிடிக்கும். ஏங்க கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறந்து இருக்கிறாரா, நீ ஓயாம என்ன செடி வச்சு முடிச்சு விட்டுருமா? கிறிஸ்துமஸ்னா என்ன? ரட்சிப்பின், the festival of salvation. நீ முறுக்கு சுட்டவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். அதிரசம் செஞ்சோம் இந்த வருஷம், அதிரசமே செய்யல, ஆனா ரட்சிப்பு வரல, எனக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். இன்னும் ஒரு பெரிய காரியம் தருமா? இந்த வருஷம் எண்ணெய் சட்டி வைக்கணும்னா 4 வருஷம் வைக்க கூடாது. அது தினம் தான் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அப்பளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? சரிதானே? அதாவது இதெல்லாம் குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, ஜனங்களை பயமுறுத்துறாய். பக்தர்களை சொல்றான், ஏன்னா அவன் தீபாவளி கொடுத்தான், நீ கொடுக்கலன்னா பிரச்சனை. செய்யறியா சிஸ்டர்? ஐயோ அப்படிங்கிற அம்மா. இதெல்லாம் சரி, அது எதுக்கு? அது எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் a business. ஆனா இன்னைக்கு நம்ம பிசினஸ் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டது போல அடுத்த வருஷம் ஒரு 5 பேரையாவது கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுச்சு. அவங்க அடுத்த வருஷம் என்னோட 5 குடும்பங்கள் என்னோடு கூட கிறிஸ்துவை கொண்டாட போகிறோம். I want to lead them into the perfect salvation of Christian life. ரட்சிப்பின் அனுபவத்துல ஒரு 5 குடும்பத்தை நான் நடத்த போகிறேன். அடுத்த ஆண்டு என் கூட ஒரு 5 குடும்பம் இருக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டு ஒரு 5-10 இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற பொழுது நீ மாத்திரம் கிறிஸ்துவுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை நீ ஆயத்தமாக்க கர்த்தருடைய பயன்படுத்துகிறார். உனக்கு கிடைச்ச ரட்சிப்பு உன்னோட போகாதபடி அது அநேகருக்குள்ள போய் அநேகரை கிறிஸ்துவுக்காய் மாற்றுகிற ஒரு பெரிய பண்டிகையாய் கிறிஸ்துவை மாற்றிக் கொண்டிருக்கிறார். It is a lesson for us. The Christmas is a lesson for us. Christmas என்பது ஒரு பாடம், ரட்சிப்பின் பாடம். சரியா? அது அநேகருக்கு மனுஷனும் கற்றுக் கொடுப்பதுதான் இந்த ஆராதனையுடைய நோக்கமா இருக்கிறது. பேசலாம், அப்படி இருந்துருக்கும். என்ன பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். சில இப்பவே 3 மணினோட பயந்து கிடக்குறாங்க. அதுதான் 8 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டேன். ரொம்ப கொடுப்போம். Thank you. Thank you, Jesus. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே,
பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்வில் நீரே, வாழ்வில் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, வானிலும் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூமியிலும் நீரே, வானிலும் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும். Yes, Lord. Amen. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் என் பலம் நீரே, இந்த நேரத்தில் என் ஆதரவு நீரே. துன்ப நேரத்தில் என் பலம் நீரே, இந்த வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நீவரும் நீரே, நீவரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. நீவரும் நீரே, நீவரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவன் நீரே, ஜீவன் நீரே, ராஜராஜனாம் என் தலைவன் நீரே. தேவன் நீரே, ஜீவன் நீரே, ராஜராஜனாம் என் தலைவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அறிந்தோ அறியாமலோ எல்லாமே நீரேன்னு சொல்லிட்டோம். But everything you are my God. Even my life. You are my shepherd. Even my life. You are my light. எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்மை புரிந்து கொண்டோம். We recognize you, Lord. You are the mighty God. You are the Son of the Creator. Without you, nothing is formed. உம்மை இல்லாம எதுவும் உருவாகலப்பா. இந்த பண்டிகை நாளில் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்மை ஆராதிக்க எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி ராஜா. இந்த உலகத்துல மயங்கி கிடக்குதப்பா. நாங்க விழித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம். இருதயத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். Lord, we express our heart towards you, Lord. Lord, you take control of our life, Lord. A glorious leadings we need from this day onwards. Not only the salvation, we need your guidance. We need your comfort. You uphold our hand and make us to walk with you, Lord.
in this world. This sign we need today. This sign we need. Uphold me and uphold this church. Your righteous of right hand. உடைய நீதியின் வலக்கரத்தினால் எங்களை தாங்கி நீங்க நடத்துறீங்க என்பதை ஒரு அடையாளத்தை நாங்க கேட்கிறோம்ப்பா. ஒரு சபையா கேட்கிறோம்ப்பா. உடைய கரத்தை விட்டுட்டா நாங்க ஆண்டவரே ஒண்ணும் தெரியாதவங்களா போயிடுவோம். நடக்க தெரியாம திசை தப்பி போயிடுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே 2014 ஆண்டுக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு போகிறவர் நீர், நடத்துகிறவர் நீர். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. Bless them, those who present for the service. We submit body, soul and the spirit in your precious hand. In Jesus' matchless name we pray. இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Please be seated.